अरे बदमाश! जल्दी जल्दी बोल, इसके साथ वाला बाकी हरामी रखा है। जल्दी बोल, नहीं तो सबको गोली मार के उड़ा दूंगा। बोल। अबे वो लंगड़े, तू तो बोल, तो तेरी दूसरी टांग भी तोड़ दूंगा। Stop later. Papa for Tiger. Target engaged. 2 borders killed. 1 casualty 1. Operation still on. Detailed report follows. Over. Pull. Nandu, छोड़ उसको. அவங்கள ஒண்ணும் செய்ய வேண்டாம். விட்டுரு. தள்ளிப்போ. நோ, அவங்க எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இவங்கள பாவன விட்டா வாயை திறக்க மாட்டாங்க. 2 பேரும் சுட்டு தள்ளனா இவங்க உண்மையை சொல்லுவாங்க. ஒரு நிரபராதி அடிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்ல. Nando, put your gun down. Put your gun down. என்ன இன்னும் தூங்கலையா? இல்ல. பெனி, என்ன பட்டாளத்துக்காரன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இல்ல. நாம சந்திக்கிறது பயங்கரமான எதிரிங்கிற நினைப்புல கண்டபடி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கோம். அவங்கள கொன்னு குவிச்சதுக்காக கிடைக்கிற தங்க பதக்கலை எல்லாம் பட்டாளத்துக்கார மனசுல எரியிற தீ அணைக்க முடியாது. வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல கூட இரக்கத்தோட பாக்குற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். அதுல எதிரியே இல்ல, பகையும் இல்ல. எந்த வேஷம் போட்டாலும் எங்க போய் ஒளிஞ்சாலும் கண்ணு மூடி திறக்கத்துக்குள்ள நமக்கு தெரிய வச்சிரும். விடாது, கடைசி வரைக்கும் விடாது. அண்ணா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கீழே போலாம். நேரத்தை பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? என்ன நான் குடிச்சிட்டு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்லண்ணா, போலாம். நீ போ, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். அண்ணா சொன்னா ஏய், நீ போடா போ. குட் நைட். நல்லவேளை இங்கேயே சந்திச்சிட்டோம். கேம்ப்ல வந்து உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. நேத்து ஒரு சாரி கூட சொல்ல முடியல. ஐயோ, சாரிலாம் நான் தானே கேட்டிருக்கணும். உங்க ஃபேமிலி மேட்டர்ல தலையிட்டதுக்கு. தலையிடக்கூடாதுன்னு எவ்வளவு ஒதுங்கித்தான் போனேன். கடைசியில முத்திட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் பேசினதுக்கு அப்புறமும் இவ்வளவு பெரிய சோகத்தை உன் மனசுல வச்சிருக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு விதவையோட துக்கத்தை எதுக்கு மத்தவங்க கிட்ட சொல்லணும்? என் மேல அன்பு காட்டுறவங்களையும் இழக்கிறதுக்கா? உண்மையிலேயே நந்தி இறந்த விஷயம் கேள்விப்பட்டப்போ எனக்கு பெருசா துக்கம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா மனசு மறத்து போச்சு. ஆசைப்படுறத ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் அவரை இழந்துட்டேன். லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே ஊருக்கு வரணும்னு லெட்டர் கிடைச்சதே கல்யாணத்துக்கு முன்னாலதான். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டதுனால சடங்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட நந்து ஊருக்கு போயிட்டாரு. அவரு கூட சரியா நான் 4 வார்த்தை கூட பேசல. கஷ்டமா தான் இருக்கு. நான் விதவை ஆயிட்டேனேங்கிறதுக்காக இல்ல,
நந்து இப்படி அல்பாயசுல இறந்து போறதுக்கு என்னோட துரதிருஷ்டம் காரணம் ஆயிடுச்சு என்னதான். துரதிருஷ்டம் எப்பவுமே வாழ்க்கையோட முடிவா ஆகாது. அப்படி ஆறுதா இருந்தா நாகசாகிக்கும் ஹிரோஷிமாக்கும் எப்பவோ வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கும். எல்லாம் முடிஞ்சுதான் நினைச்சுக்காத, மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். கிளம்புறேன். ஒரு 2-3 இடத்துக்கு கலெக்ஷன் போக வேண்டியிருக்கு. சரி. குட்டி பிசாசு நொண்டி ஆடுதா? உண்மைய சொல்லு, உங்க அப்பா எங்க? தெரியாது. பொய் சொல்லாத. உண்மைய சொல்லல இந்த கோட்டை அழிச்சிடுவேன். உண்மைய சொல்லு, அப்பா எங்க? உண்மைய சொல்லு, அப்பா எங்க? எம்எல்ஏ கை வைக்கிறியா நீ? ஒன்ன என்ன மிரட்டினதுக்கு எப்படி அழுவுது? முட்டை கொடுக்குமா? என்ன சார்? உனக்கு தெரியாதுல்ல, ஜோசியர்கிட்ட தகராறு பண்ணிட்டு உன் புருஷன் ஓடி இருக்கான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை புழிஞ்சு சாறு குடிச்சிருவேன். அவன் உள்ள இருந்தா வெளியே அனுப்ப. இந்த குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், எங்க இல்ல. குழந்தை என்ன நடிப்பு நடிக்குது? அழாதம்மா, அவர் ஒண்ணும் செய்ய அப்பா மாட்டாரு. எங்கன்னு சொல்லலன்னா என்ன வேணாலும் செய்வேன். ஜோசியக்காரன் தலைமுறையா வச்சிருந்த ஓலைச்சுவடியை எடுத்துட்டு போயிருக்கான். சுவடி இல்லன்னா மத்தவங்களோட எதிர்காலத்தை கணிக்க முடியாதான். என்னோட ப்ரமோஷனை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தான். அதுக்குள்ள உன் புருஷன் புகுந்து ஓலைச்சுவடி எடுத்துட்டு போயிட்டான். சத்தியமா எனக்கு தெரியாது சார். இத பார், தொப்புள சுத்தி ஏகப்பட்ட இன்ஜெக்ஷன் போட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான். என்கிட்ட போய் சொல்லாத. நான் இப்ப போறேன். ஜோசியர் அடிச்சதுக்கும் ஸ்ட்ரீட் லைட்டை உடைச்சதுக்கும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவன் இங்க வந்ததும் ஸ்டேஷன்ல வந்து ஆஜராக சொல்லு. இல்லன்னா நிஞ்சா கேஸ்ல அவனை உள்ள தள்ளிடுவேன். அது நிஞ்சா இல்ல சார், கஞ்சா. ஏதோ டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு விடு. தேங்காய் நல்லா இருக்கு. அந்த திருட்டு பாஸ்கர் இங்க வர்றதில்ல போல இருக்கு. என்ன சார், அப்படியே மோப்பம் முடிச்சுட்டு என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறீங்க? நேரம் கட்ட நேரத்துல இங்க ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு அட போச்சு. என்ன சார் நீங்க, நான் ஒரு பொது சொத்தாச்சே. இப்ப ஆளுங்கட்சி வேற. என்ன பார்க்க முதல் மந்திரியா கூட வந்துட்டு போலாம். சார் புதுசு இல்ல, அதான் தெரியல. பட்டாளத்துக்காரங்க எங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்கிறதுக்காக வயல்காட்டுல கூட உட்கார கூடாதா என்ன? பொது சொத்தாடா நீ? பொதுமக்கள் உனக்காக கொடுத்திருக்கிற ஒரு பட்டப்பேர் இருக்க, அது உனக்கு இருக்காது. வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நாக்க அறுத்து எடுத்துடுவேன். பாக்குறியா? என்னாச்சு? என்ன சார் இங்க பிரச்சனை? அவசியம் சொல்லணுமா? உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு சந்தேகம் வர இடத்துக்கு நாங்க போவோம், சோதனை பண்ணுவோம். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த காலத்துல நாங்களும் இப்படித்தான். சந்தேகம் வந்துச்சுன்னா எந்த இடத்துலயும் பூந்துருவோம். என்னாச்சு? முகத்தை பார்க்க முடியல. ஓஹோ, ஒண்ணு பண்ணுங்க, முட்டிக்கு கீழே சுட்டுருங்க. திருட்டு பாஸ்கர் சார்.